சண்டையிட்ட இருவரை நோக்கி ஒரு மஞ்சள் நிற எனர்ஜி அவர்களை தடுக்க அங்கு வந்தவர். இந்த இடம் எது என்று நினைக்கிறீர்கள்? இங்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்தி சண்டையிட என்ன தைரியம்? இங்கு வந்தவர்தான் லீ ஃபேமிலியின் பேட்ரியார்க் லீ செங்கை ஆகும். அந்த லீ, நீ அதிர்ஷ்டசாலி என சொல்ல ஹீரோ அதற்கு, இன்று யாருடைய அதிர்ஷ்டம் என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு அந்த லீ செங்கை அவருடன் வந்த தாடிக்காரர், அவருடைய பெயர் லியூ ஈஷ்வி ஆகும், அவரை பார்த்து, என்னை மன்னியுங்கள், மாஸ்டர் முன் நான் சங்கடமாக நடந்து கொண்டேன், தயவுசெய்து உள்ளே வாருங்கள் என சொல்ல அவர், அது பரவாயில்லை என சொல்லி உள்ளே வரும்போது சுற்றியுள்ளவர்கள், அவர்தான் அல்கமி கில்ட் மாஸ்டர், அவர் அந்த லீலிங். கைஸ், இங்க லீ என்றாலும் லீலிங் என்றாலும் ஒன்றுதாம், ஏனென்றால் இரு பேர்களும் மாற்றி மாற்றி பாவிக்கப்பட்டுள்ளது. அவருடைய சீடராக வாய்ப்புள்ளதாம். இதை அந்த யாங்சென், அதாவது ஹீரோவுடன் லீலிங்கை ஒப்பிடும்போது வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்றெல்லாம் பேச, அந்த லீ செங்கை அமைதியாயிருங்கள் என சொல்லிவிட்டு அந்த லீ யுஷ்வியை பார்த்து, நீங்கள் எங்களுடைய கெஸ்ட், இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் ஆல்கெமி ஸ்கில்லை ஏன் காட்டக்கூடாது என கேட்க, அதற்கு அந்த லீயி, நீங்கள் இவ்வளவு மரியாதையுடன் கேட்பதால் என்னுடைய திறமைகளை காட்டுகிறேன் என சொல்லி ஒரு ஃபர்னன்ஸை வரவழைத்து அதை சுற்றி கோல்டன் லைட் வருவதோடு மூலிகை பொருட்களும் உள்ளதை பார்த்த அந்த லிங், இது 4 டிராகன் லேண்டிங், இவர் எம்பையரில் உள்ள டாப் 5 ஆல்கமிஸ்ட்ஸில் ஒருவர் என அந்த லிங் சொல்ல, பக்கத்தில் உள்ளவர்களில் ஒருவன், மிஸ்டர் லிங், நீங்கள் மாஸ்டர் லீயின் அப்ரெண்டிஸ் ஆகும்போது கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த சீன்ல ஹீரோ, இந்த ஆல்கமி மாஸ்டர் எவ்வளவு திறமையானவர் என்று பார்ப்போம் என நினைத்து அவரது ஆல்கமி ஸ்கில்லை பார்த்த ஹீரோ, இவரால் பேசிக்கான பாம் ஃபயர்டு ஸ்பிரிட் ஃபயரை கூட உருவாக்க முடியவில்லை, இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்கமி அழிந்துவிட்டது போல் தோன்றுகிறது என நினைத்து ஹீரோ தலையை ஆட்ட, இதை பார்த்த லிங் யாங் சென், இந்த டைம் நான் உன்னை கொல்லப்போவதில்லை என நினைத்துவிட்டு ஹீரோவை காட்டி, நீ ஏன் தலையை ஆட்டுகிறாய், இது மாஸ்டர் லியூவின் ஆல்கமி ஸ்கில்லை குறைத்து மதிப்பிடுவது போல் ஆகாதா என கேட்க, ஹீரோவும் அவனது அப்பாவும் ஒன்றும் புரியாதது போல் நிற்க, அடுத்தோ அந்த லீ செங் ஹாய், ஒரு சர்வெண்ட் மாஸ்டர் லியூவிடம் இவ்வளவு மரியாதை குறைவாக நடக்க துணிகின்றானா என கேட்க, அதற்கு அந்த லீயூ பொறுமையாக இரு என சொல்லிவிட்டு எழுந்து ஹீரோவின் முன் வந்து, உனக்கு இந்த ஓல்ட் மேன் ஆல்கமி ஸ்கில் பிடிக்கவில்லையா லிட்டில் ஃப்ரெண்ட் என கேட்க, அதற்கு ஹீரோ, அது உண்மைதான், உங்களுடைய ஆல்கமி அவ்வளவு சிறப்பானதாக இல்லை என சொல்ல, அதை கேட்ட சுற்றியுள்ளவர்கள், நீ ஒரு குப்பை, மாஸ்டர் லியூவின் ஆல்கமி சரியில்லை என சொல்ல உனக்கு என்ன தைரியம் என பேசும்போது, ஹீரோவின் அப்பா ஹீரோவிடம், நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு புரிகிறதா என கேட்க, அடுத்து அந்த லிங் அந்த லீ செங்ஹையிடம் அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என சொல்ல, அதற்கு அந்த லீ செங்ஹை அவனது காட்ஸிடம் ஹீரோவை பிடிக்க சொல்ல, அதற்கு அந்த லியூ வெயிட் என சொல்லிவிட்டு ஹீரோவை பார்த்து, உனது அல்கெமி தொடர்பான தாட்ஸை கேட்க விரும்புகிறேன் என சொல்ல, ஹீரோ சொல்றான், இந்த ஸ்பிரிட் கிராஸ் தான் ஜுஷன்டான் பில் உருவாக்குவதற்கான மூலப்பொருள், ஆனால் இதை இந்த முறையில் பயன்படுத்தக்கூடாது என சொல்ல, பக்கத்தில் இருந்த லிங், மாஸ்டர் லியூ, அவனை நம்பாதீர்கள், அவன் உளறிக் கொண்டிருக்கிறான் எனவும், அந்த யாவோஷ்வே, ஆமாம், அவன் ஒரு குப்பை, அவனுக்கு அல்கெமி பற்றி ஒன்றும் தெரியாது எனவும் சொல்ல, இதை கேட்டு லியூ, ஷட் அப் என கத்திவிட்டு, இவனை பற்றி கவலைப்படாதீர்கள் என சொல்லிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க என்று சொல்ல, ஹீரோ சொல்றான், ஸ்பிரிட் கிராஸின் இலை, வேர் மற்றும் தண்டுகளில் பல அசுத்தங்கள் உள்ளன, இதனால் எலிக்சர் குறைபாடுடையதாகத்தான் இருக்கும் என சொல்ல, இதை கேட்ட லியூ ஈஷ்வி தலை குனிந்து ஹீரோவை பார்த்து, மாஸ்டரிடம் இதற்கான சொல்யூஷனை கேட்கிறேன் சொல்ல, அங்கு பக்கத்திலிருந்த ஒருவன், என்னுடைய காதில் ஏதேனும் கோளாரா, அந்த லியூ ஈஷ்வி உண்மையிலே யாங் சென்னை மாஸ்டர் என அழைத்தாரா, இது பைத்தியக்காரத்தனமாக உள்ளது என நினைத்து ஷாக் ஆகிறான். அடுத்து ஹீரோ, நான் சொல்ற மாதிரி ஆல்கமியை தொடர்ந்து செய் என சொல்ல, அந்த லியூ ஈஷ்வி சரி என சொல்லி ஃபர்னஸை நோக்கி 4 டிராகன் அண்ட் ஹெவன் ரைஸ் என சொல்ல, அவரது ஃபயர் அதிகமாக இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாவற்றையும் சேர்த்து ஹீரோ இப்ப ஸ்பிரிட் கிராஸை போடு என சொல்ல, அதற்கு அந்த லியூ ஈஷ்வி இப்பவா என ஷாக் ஆகிவிட்டு ஸ்பிரிட் கிராஸை உள்ளே போட்டு பில்லை உருவாக்கி ஃபர்னஸை கீழே கொண்டு வந்ததும் அந்த லிங் இதுக்கு வாய்ப்பே இல்லை என நினைக்க, பிறகு லியூ ஈஷ்வி அதை ஓபன் பண்ண உள்ளே வெறும் சேறு உள்ளதை பார்த்த லியூ ஈஷ்வி ஃபெயில் ஆகிவிட்டதா என நினைக்க, அந்த லிங் சிரித்தபடி, நான் சொன்னது போல யாங்சென் போன்ற ஒரு குப்பையால் எப்படி ஆல்கமி செய்ய முடியும் என சொல்ல, பக்கத்தில் இருந்த யாவ்ஷு, ட்ராஷ் எப்பவும் ட்ராஷ் தான் மாஸ்டர் என சொல்ல, பிறகு அந்த லீ செங்ஹாய் அவனுக்கு கடுமையான பனியமெண்ட் கொடுங்கள் என அவரது ஆட்களிடம் சொல்லும்போது, அந்த ஃபர்னஸில் இருந்த சேறு வெடித்து அதிலிருந்து கோல்டன் கலர் லைட்டுடன் பில் வெளியே வந்தது.
இதை பார்த்த சுற்றியுள்ளவர்கள் இது 4 கிரேட் ஷென் டான் பில் ஆச்சே. ஆனால் மாஸ்டர் லீ யூஷ்வி ஒரு 3rd கிரேட் ஆல்கமி மாஸ்டர். அவரால் எப்படி 4 கிரேட் பில்லை உருவாக்க முடிந்தது? இதற்கு அந்த யாங் சென் தான் காரணமா? அந்த லீ யூஷ்வி ஆச்சரியத்தில் பார்த்து அது 4 கிரேட் பில் தான் என சொல்ல குறுக்கால அந்த லிங் அவனது கார்ட்ஸிடம் ஹீரோவை பிடிக்க சொல்ல. இதை கேட்ட லீ யூஷ்வி அந்த கார்ட்ஸை அட்டாக் செய்து இங்கிருந்து வெளியேறுங்கள் என சொல்லதை கேட்ட சுற்றியுள்ளவர்கள் மாஸ்டர் லீ யூஷ்வியே யாங் சென் முன் வருகின்றார் என்றால் அந்த பில் உருவாக யாங் சென் தான் காரணம் போல. பிறகு அந்த லீ யூ ஹீரோவிடம் எனக்கு கைடன்ஸ் கொடுத்ததற்கு நன்றி என சொல்ல இதை கேட்ட லிங், மாஸ்டர் லியூ இஷ்வி, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்களா? யாங் சென் ஒரு ட்ராஷ் என சொல்ல அதை கேட்ட லியூ இஷ்வி அந்த லிங்கிடம் மாஸ்டர் யாங்கை அசிங்கப்படுத்த உனக்கு என்ன தைரியம் என கேட்டு நான் உன்னை சஃபராக வைப்பேன், அதை நீ விரும்ப மாட்டாய் என நான் நினைக்கிறேன் என சொல்ல பின்னாலிருந்த லீ செங்ஹாய் லியூ இஷ்வியை இவ்வளவு சிரமப்பட்டு அழைத்த பிறகு அவரை எதிரியாக்குவதில் எந்த பயனும் இல்லை என நினைத்துவிட்டு அவனது மகனான லிங் நீ மாஸ்டர் யாங்கிடம் மன்னிப்பு கேள் என சொல்ல அந்த லிங் கடுப்போடு எழும்பி ஹீரோயிடம் மன்னிப்பு கேட்க இதை பார்த்த யாவோஷே சொல்றாள், லிங் யாங் சென்னிடம் மன்னிப்பு கேட்கிறானா? அதற்கு அவளுடைய அப்பா சொல்றான், நாம கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடிதான் யாங் சென்னையும் அவனுடைய அப்பாவையும் அவமானப்படுத்தினோம் என இருவரும் பேசிக்கொள்ள அடுத்த சீன்ல ஹீரோ அந்த மாஸ்டர் லியூ இஷ்வியிடம் பிறகு நாம ஒருவருக்கொருவர் ஆல்கமி தொடர்பான நாலேஜை பகிர்ந்து கொள்வோம் என சொல்ல லீ செங்ஹாய் ஹீரோவோட அப்பாவை பார்த்து அக்கவுண்ட் செக்ஷன்ல உள்ள ஓல்ட் ஜோன் விரைவில் ஓய்வு பெறப்போவதாக கேள்விப்பட்டேன், நீ அந்த இடத்திற்கு நாளை முதல் ரீப்ளேஸ் ஆக இரு என சொல்ல அதை கேட்ட ஒருவன் நினைக்கிறான், அக்கவுண்ட் செக்ஷனில் அதிகமான பணம் புழங்குகிறது, அங்கு எப்படி லாவோ யாங்கை அனுமதிக்க முடியும் என நினைக்கிறான். அடுத்து அந்த லிங் ஹீரோவை பார்த்து இதற்கு உன்னை கண்டிப்பாக பே பண்ண வைப்பேன் என நினைக்க பின்னால் இருந்த யாவோஷு ஹீரோவை பார்த்து நான் தவறான முடிவை எடுத்து விட்டேனோ என நினைக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு புத்தகத்தை படித்தபடி நினைக்கிறான், மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கடந்துவிட்டது, எனக்கு தெரிந்தவர்களுக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு அந்த புத்தகத்தில் த மானர்க் ஆஃப் காங்லாண்ட் மெயின்லேண்ட், த லெஜெண்ட் ஆஃப் ரெட் யாங் குவீன் என உள்ளதை பார்த்த ஹீரோ இது எம்பரல் ஜிங்ஸின் ஆச்சு, அவர் எப்படி ஒரு இம்மார்ட்டல் ஆனார், இங்கே என்னதான் நடக்கிறது, இப்ப எனக்கு புரிந்துவிட்டது. 80,000 இருப்பிற்கு முன்னால 5 மாஸ்டர்ஸ் சேர்ந்து போர் எல்லாத்தையும் நிறுத்தி கேங்லாண்ட் கான்டினென்ட் என்றொன்றை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு எம்பரர் ஜின்சின் மற்ற 4 பேருக்கும் துரோகம் செய்துவிட்டு மொத்த கான்டினென்ட்டையும் அவர்தான் ரூல் செய்தார். பிறகு எம்பரர் சிங்சென்னின் மனைவியான ஃபெய்ரி ஹாங்சென் பழிவாங்கிறதுக்காக 10,000 இயர்ஸ் ட்ரைனிங் எடுத்து எம்பரர் ஜின்சின்னை கொன்று மொத்த கான்டினென்ட்டையும் ரூல் செய்தார். அதுதான் விஷயம். ஹீரோ சொல்றான், நான் எல்லாரையும் கண்டிப்பா பழிவாங்குவேன். அடுத்த சீன்ல ஹீரோ அகாடமியை காட்டுறாங்க. அங்க 2 பேர் நம்ம இந்த ட்ரைனிங்கை சீக்கிரமா முடிக்கணும் என சொல்லிக்கொண்டு ஓடக்குள்ள அவனுங்களுக்கு பின்னால முதுகுல பெரிய கல்லை கட்டி கொண்டு வந்த ஹீரோ என்ற வழியில நிக்காதீங்கடா என சொல்லி அவனுங்களை தள்ளி விட்டுட்டு ஓட இதை பார்த்த 3 பேர்ல ஒருத்தன் இவன் பைத்தியமாகிட்டானா என சொல்ல மற்றவன் இவன் இதோட எத்தனையாவது ரவுண்டு ஓடுறான் என பேசிக்கொண்டிருக்க பிறகு ஹீரோ ஓடக்குள்ள நினைக்கிறான். இந்த சென்லுவோ வான்சியாங் ட்ரைனிங் மெத்தட் கல்டிவேஷன் ஸ்பீடை அதிகரிக்கிறதோட பாடியையும் ரிஃபைன் பண்ணும். இப்போதைய நிலைமைக்கு இதான் எனக்கு சூட்டபிளான ட்ரைனிங் மெத்தடுன்னு நினைச்சிட்டு இதான் லாஸ்ட் ரவுண்ட் என்ன சொல்லி 100 ரவுண்ட் ஓடி முடிய ஹீரோ 5th லெவல் வாரியரா பிரேக் த்ரூ பண்ண. இதை பார்த்த அந்த ஃபிசிக்கல் ட்ரெயினரான டெமான் கோவோ நினைக்கிறாரு, இவனை எல்லாரும் ட்ராஷ்ன்றாங்க, இதெல்லாம் பார்த்தா அது உண்மை இல்லை போலையே. பிறகு அவர் சொல்றாரு, 100 லேப்ஸ் ட்ரைனிங்க யாங் சென் மட்டும்தான் முடிச்சிருக்கான், நீங்க எல்லாரும் அவனை பார்த்து கத்துக்கோங்க என்று சொல்ல ஒருத்தன் சொல்றான், இவ்ளோ எனர்ஜி இருந்தா நீ கிராஜுவேட் ஆன பிறகு செங்கல் தூக்க போகலாம் என சொல்ல பக்கத்துல இருந்தவன் அது உண்மைதான். இன்னொருத்தன் சொல்றான், டீச்சர் நாம பார்க்கறது பலத்தை மட்டும்தானே, நமக்கு என்னத்துக்கு எனர்ஜி எல்லாம், உதாரணத்துக்கு நான் ஷீஹூ 4th கிளாஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட், அதோட நான் கிளாஸ்ல 2nd ரேங்க், எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு என்று சொல்ல இதை கேட்ட டெமான்குவை சிரிச்சிட்டு அப்படியேண்டா நம்ம ஒரு ஃபிஸ்ட் எக்ஸ்சேஞ்சிங் கேம் வச்சுக்கலாமா, உன்னோட பலத்தை நான் பார்க்கணும் என்று சொல்ல அதுக்கு அவன் சொல்றான், சரி யார் யாருக்கு பயப்படுறாங்கன்னு பாப்போம். பிறகு அந்த டீமன் குவோ கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட இதை பார்த்த கிளாஸ் 2வை சேர்ந்தவனுங்க சொல்றானுங்க, அந்த வூ ஜிங்கும் கிளாஸ் 3 தானே, அவன் ரொம்ப திறமையானவன், அவனோட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம், லிங் யுயாவால் அவனை தோக்கடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு ஹீரோ அந்த லிங் யூவிடம் யார் அந்த வூஜிங் என கேட்க அதுக்கு அவன் ஒரு 5th கிளாஸ் வாரியர், அதோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனின் தலைவரின் பேரன், அதோட அந்த அசோசியேஷனின் சக்தி வாய்ந்த ஸ்வாட் ஆர்ட்டான ஸ்வாட் ஆஃப் டெரரின் வாரிசே இவனேதான் என சொல்ல இதை கேட்ட ஹீரோ, ஸ்வாட் ஆஃப் டெரர், இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே.
பிறகு அந்த டீமன் குவோ 2 டீம்லயும் இருந்து ஃபர்ஸ்ட் யாரு பேட்டிலுக்கு வாரீங்க, இங்க தோக்குறவங்க போக வின் பண்றவங்க பேட்டில்ல தொடரலாம், அதோட ஒரு டீம்ல உள்ள எல்லாரும் தோக்குற வரைக்கும் இந்த பேட்டில் நடக்கும் என சொல்ல கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் போடுறானுங்க. வூஜிங்கோட சக்தி எல்லாம் தீர்ந்த பிறகு அவனை நம்ம தோற்கடிக்கலாம் என சொல்ல அதுல ஒருத்தன் சொல்றான், இது சாத்தியம் என்றுதான் தோணுது. அடுத்த சீன்ல அந்த ஊஜிங் எல்லாரும் சீக்கிரமா வாங்க, நான் இதை முடிச்சிட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல இதை கேட்ட ஒருத்தன் சொல்றான், இவன் ரொம்ப அரகண்டா இருக்கான். பிறகு ஹீரோ அவனோட ஸ்வாடை பார்த்ததும் இந்த ஸ்வாடை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ன நினைக்க, அப்புறம் செகண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஷீஹுவை தேட அவன் தூரமா போய் ஐம் இன்விசிபிள் என சொல்லிக் கொண்டிருக்க அவனோட இருந்தவனுகள், வாங்க பிரதர் ஹூ, நம்மள அந்த கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கீழ்தனமா பார்க்க நம்ம விடக்கூடாது என சொல்லி அவனை தூக்கி வீச அந்த ஹூ, டே நான் போவதாக சொல்லவே இல்லையேடா என கத்திக்கொண்டு விழுந்தெழும்பி எல்லாரும் சியர் பண்றத பார்த்த ஹூ நினைக்கிறான், எல்லாரும் என்ன சியர் பண்றாங்க, அதனால என்னோட ஸ்ட்ரென்த் அந்த ஊஜிங் இருக்கு காட்டியே ஆகணும்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ண போக அதுக்கு அவன் ஹூவை பார்த்து, நீ ஒரு ட்ராஷ், இங்கிருந்து போடா என சொல்லி காலால ஒரு உதைவிட அதோட அந்த ஹூ தோத்திட்டான்.